ஒரு சில நாட்களாக நம்ம பார்த்தோம்னா இதை தற்போதைய ஆளும் கட்சி திமுகவும் அதை சார்ந்த மீடியாக்களும் அதை சார்ந்த பெண் நிறுவனங்களும் இதை பெருசா ப்ரோமோட் பண்ணிட்டு வராங்க. அப்பதான் இதோட பின்புலம் என்ன, இது பின்னாடி யார் வந்து இயக்குறார்கள், ஏன்னா ஒரு சில நபர்கள் செய்யும் வேலையில் இது பின்னாடி யாரோ பெருசா இயக்குறார்கள் பாக்குறப்பதான் இதில் திமுகவுடைய தலைமையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் துணை முதல்வர் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மற்றும் அவர்கள் சுற்றி இருக்கும் பெண் நிறுவனங்கள் மீடியா நிறுவனங்கள் அவர் சுற்றி இருக்க மிகப்பெரிய மீடியா லாபி இருக்கு. அந்த லாபிகள் மூலமாக இந்த மாதிரி மூன்றாந்தர பேச்சாளர்கள் பேசும் விஷயத்தை பெருசா ப்ரோமோட் பண்ணிட்டு வராங்க. பேசி தாக்கி அவரை அரசியல் வந்து வெளியேற்றினார்கள். அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் திமுக அதனுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இப்போ வரைக்கும் அவருடைய அரசியல் ஒவ்வொரு நகர்வையும் அவர்கள் வந்து இப்படிதான் நடத்திட்டு வராங்க. இதுல எங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. பட் இந்த விஷயத்துல திரும்ப திரும்ப இதை சொல்லி வர்றது, அது பின்னாடி இவங்க வந்து இயக்கிறது, இவருடைய வக்கிரத்தின் அளவு வந்து கட்டுக்கடங்காமல் இன்னைக்கு எல்லா வகையிலும் குழந்தைகளையும் மாணவர்களையும் பாதிக்கிறது. அது எல்லா பெற்றோர்களும் இன்னைக்கு வந்து பார்த்த மாணவர்கள் மாணவிகள் எல்லாரும் கண்டிச்சிருப்பாங்க. இப்பயாவது புரிஞ்சுக்கணும் மாணவர்களுடைய எண்ணத்தையும், இது எந்த நோக்கத்தில் நடத்தப்படுகிறது என்பதையும். தலைவருக்கு களங்கம் கற்பிக்கணும்னு நினைச்சால் அது தமிழக மக்களே பதில் சொல்வார்கள். அதுல நேற்று திரு வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதோட அவருடைய எண்ணத்தை முழுமையாக சொல்லி இருக்கிறார். என்னன்னா அவர் வந்து நெகட்டிவா பப்ளிசிட்டிக்கு அவருக்கு கிடைச்சிருக்கிறதாவும், அதனால அவர் ரொம்ப பெருமைப்படுறதாவும் நினைச்சிருக்கார். உண்மையில அவர் ரொம்ப வெக்கப்படணும். ஏன்னா அவருக்கு நம்பி வாக்களித்த மக்கள் அவரை ஒரு எம்எல்ஏ ஆக்கி ஒரு சட்டமன்றத்தில் உட்கார வச்சிருக்காங்க. இன்னமும் அவர் டோல்கேட் வேல்முருகனாக மட்டுமே இருக்க ஆசைப்படுறான்னு தெரியுது.